Taste the Daily. தமிழ்நாட்டில் வந்துங்க இப்போ 47,98,000 MSMEs வந்து உத்யம் போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இதில் 40% வந்து உற்பத்தி சார்ந்த மேனுஃபேக்சரிங் செக்டரை சேர்ந்தவங்க. மிச்சம் இருக்கிறது சொற்ப இதுதான் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸுங்க. நான் வந்து இந்த MSMEக்காக பேச வந்திருக்கேங்க. இவங்க வேலை வாய்ப்பு அளிக்கிறது வந்து 2.51 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா இந்த இவ்வளோ பெரிய ஒரு செக்டர் ஜிடிபிக்கு வந்து 30% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சென்ட்ரல் ஜிடிபிக்கு, தமிழ்நாட்டு ஜிடிபிக்கு 15% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொருத்தருமே இங்க வந்து 100க்கும் மேற்பட்ட அசோசியேஷன் வந்திருக்காங்க. நிறைய பேர் எல்லாருமே MSMEs தாங்க. எல்லாருமே சுயம்புவா அவங்க ஆற்றல் அறிவாற்றல் வச்சுதான் மேல வந்திருக்காங்க. கோவை மண்டலம் வந்து அவ்வளவு நல்ல செழிப்பா வந்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து இப்ப வந்து இந்த ஜிஎஸ்டி, பணம் மதிப்பிழக்கம், அப்புறம் கொரோனா, இதனால எல்லாம் படிப்படியா தொழில் வந்து ரொம்ப நலிவடைந்து இருக்குங்க. இப்ப ஜிஎஸ்டி எங்களுக்கு வந்து இவ்வளவு வளர்ச்சி நாங்க கொடுத்தது வந்து 50 ஆண்டு காலத்துல வந்து 33 ஆண்டு காலம் நீங்க இருந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான். இந்த கூட்டு முயற்சியால மட்டும்தான் அரசும் மக்களும் தொழில் முனைவோரும் சேர்ந்து பாடுபட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வளர்ச்சின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதுக்குண்டான ஹிஸ்டரியில இருந்து தான் இது வந்திருக்குங்க. 50 ஆண்டு காலத்துல 30 ஆண்டு காலம் நீங்க இருந்திருக்கீங்க, நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது பொருளாதார வளர்ச்சியின் தூண்களாக கருதப்படும் எத்தனையோ விஷயங்கள், டிஜிட்டல் லிட்ரஸி ஆகட்டும், கல்வி ஆகட்டும், சத்துணவுல இருந்து எல்லாம், காலேஜஸ், சுகாதார மேம்பாடு, உட்கட்டமைப்பு, இது எல்லாமே வந்து நீங்க கொடுத்தீங்க. 10 மணி நேர மின்வெட்டிலிருந்து தொழில்துறையை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து தனியான MSME பாலிசி கொண்டு வந்தது நீங்க தான். புதிய தொழில்துறை கொள்கை 2021 கொண்டு வந்தது நீங்க தான். தமிழ்நாடு மேம்பட்ட மின்னணுவியல் கொள்கை, துறை சார்ந்த தொழில்துறை பூங்காக்கள், தொழில்துறை கிளஸ்டரு மற்றும் தமிழ்நாட்டின் நிறைய முதலீட்டாளர்கள் மாநாடு, இது எல்லாமே வந்து நீங்க தான் முன்னோடியா இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை வந்து ஜிஎஸ்டினால வந்து மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகி இருக்கு. வங்கிகள் வந்து நாங்க போய் கடன் கேட்கிற காலம் போய் இப்ப அவங்க எங்களுக்கு பின்னாடி கடன் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை போன வருஷம் என்ன வாங்கினமோ அந்த கிரெடிட் லிமிட்ல தான் இருக்குங்க. புதுசா யாருமே வந்து எக்ஸ்ட்ராவா கடன் வாங்குற இதுல இல்ல. ஏன்னா தொழில் வந்து அவ்வளவு நலிவடைந்து இருக்கிறதுனால அப்படி இருக்குங்க. இப்ப வேட் கால கணக்குகள் எடுத்து ஃபைன் பெனல்ட்டின்னு எக்கச்சக்கமா போடுறாங்க. அது ஃபைன்னா வந்து லட்சங்கள்ல போகுதுங்க. பழைய வேட் கணக்கு எடுத்துட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க. புது ஜிஎஸ்டில வந்து பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள்ல வந்து ஒரு சின்ன கிளரிக்கல் எரர் இருந்தா கூட 10,000 ரூபாய் ஸ்பாட் ஃபைன் போடுறாங்க. அது போக நிறைய லட்சங்கள்ல வந்து ஃபைன் பெனல்ட்டி போடுறாங்க. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி இஷ்யூஸ் வந்து பேசுனா நிறைய இருக்குங்க. அதுக்கு நீங்க வந்து ஒரு தனி கமிட்டி அமைச்சு இந்த ஜிஎஸ்டி இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து மத்திய அரசுக்கு நீங்க நல்ல உறவுல இருக்கிறீங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய நம்ம வந்து உங்க மூலியமா நாங்க வந்து சொல்லிக்க விரும்புவது வந்து இது வந்து சீர்திருத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்குங்க. ஏன்னா இதுக்கு மேல வந்து தொழில்துறை வந்து தாங்க முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு கமிட்டி அமைச்சு இந்த எல்லா பிரச்சனைகளையும் வந்து எடுத்து, ஏன்னா ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. காமனான பிரச்சனைகள் வந்து இந்த ஃபைன் பெனல்ட்டி அதிகமா போடுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மினிமம் 10,000 ரூபாய் ஃபைன், பேசிக் ஃபைனே 10,000 ரூபாய் என்பது தொழில்துறை நசுக்குவதாக இருக்கிறது. அதே போல அவசரமாக அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டியில வந்து 1000க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அவ்வளவு நாள் அவங்களுக்கே ஒரு அரசே வந்து இவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க, இவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னா நாங்க வந்து உடனே அந்த வரி விகிதத்துக்கு வந்து செல்ல முடியாமல் வந்து சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கலாம். அதனால ஒரு 5 வருஷம் அந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண 2017 இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஆம்னஸ்டி தரணும். அது வந்து நீங்க முன்னெடுத்து அவங்க கிட்ட சொல்லி எங்களுக்கு வாங்கி தரணுங்க. அதிக சிக்கலான வரி கட்டுப்பாடுகள், உள்ளீட்டு வரி, ஐடிசி கிளைம், அதுவும் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க. ஜாப் ஒர்க் வந்து குறைக்கப்பட வேண்டும்னு நம்ம 8 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். இப்ப வந்து ஜாப் ஒர்க் வந்து 5% கேட்டுட்டு இருந்தது வந்து 12ல இருந்து 18 பண்ணிட்டாங்க.
அதுல லாபமே வந்து ரொம்ப கம்மியா தான் வரும் ஜாப் ஒர்க். அவங்களுக்கு போய் இவ்வளவு வரிச்சுமையை ஏற்றுவது வந்து நியாயமானதே இல்லைங்க. அதே போல இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய எல்லாருமே உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, வரி சுமைகள், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், எல்லா டாக்ஸும் ஏத்தி மின் கட்டணத்துக்கு மட்டும் நாங்க 8 கட்ட போராட்டம் பண்ணிட்டோங்க. ஆனா எங்களுக்கு வந்து எந்த தீர்வும் இல்லை. ஒரு சின்னதா ஒரு தீர்வு கொடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா தொழில வந்து மூட வேண்டிய அபாயம் வந்து ஏற்படுது. இந்த செக்டாரை வந்து யாருமே வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையோ அப்படின்னு தோணுதுங்க. அதே போல பட்ஜெட் அலோகேஷன் வந்து ரொம்ப கம்மி. சென்ட்ரல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா தொழில்துறைக்கு வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து 23,000 கோடி தான். 23,000 23,920 தான் அலோகேஷன் பட்ஜெட்டுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து 1,900 crores. இது வந்து எந்த வகையிலும் பத்தாதுங்க. நாடு முழுக்க 6.5 கோடி தொழில் செய்யறவங்க இருக்காங்க. இந்த அலோகேஷன் வந்து நீங்க கண்டிப்பா எங்களுக்கு ரைஸ் பண்ணி அவங்க கிட்ட பிரஷர் கொடுத்து ரைஸ் பண்ணி வாங்கி கொடுக்கணும். நீங்க வந்து நிறைய ஜிஎஸ்டி இஷ்யூஸ்க்கு ஒவ்வொரு தடவையும் எங்க அமைச்சர் மேல டெல்லிக்கு போகும்போதெல்லாம் கூப்பிட்டு கேட்பாரு, என்ன இஷ்யூ என்ன தீர்வுன்னு கேட்பாரு. ஆனா இன்னைக்கு வந்து யார்கிட்ட போய் சொல்றது என்ன சொல்றதுன்னே புரியாத ஒரு நிலைமையில இருக்கணும். எங்களுக்கு மக்களவையில ஒரு இடம் கூட கிடைக்கல. நாடாளுமன்றத்தில் இது குறித்து நீங்க சொல்ற கருத்துலாம் அங்க சொல்லி ஆகணும். ஆனா அந்த வாய்ப்பு உங்களுடைய கோயம்புத்தூர் கூட எங்களுக்கு கொடுக்க விட்டீங்களே, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சு தான் செய்ய முடியும். எம்எஸ்எம்இல வந்து முழுக்க நீங்க சொன்னது மேக்சிமம் 90% மத்திய அரசு சார்ந்தது. இத நாடாளுமன்றத்தில் ஒரு யூனிட்டா செய்யணும், சொல்ல வேணும். அதோட இங்க இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் நீங்க சொன்ன கருத்தை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அழுத்தம் கொடுத்து இதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, என்னென்னலாம் பாய்ச்சுன்னு இதெல்லாம் அவங்களை எடுத்து சொல்லணும். ஆனா அந்த வாய்ப்பு எங்களுக்கு இல்லாத வச்சு இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்கிட்ட தெரிவிச்சு எங்களால் முயன்ற அளவுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறேங்க. நம்பிக்கை நிறைய இருக்குது, ஆனா அழுத்தம் கொடுக்கறதுக்கு பவர் வேணுமே. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அங்க போய் சொல்ற அளவுக்கு ரெப்ரசன்டேஷனுக்கு ஆள் வேணும்ல, இருந்தால்தான் அங்க வந்து சாதிக்க முடியும். இதே காவிரி பிரச்சனை இருந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க கூட்டணியில் அங்க வச்சோம். ஆனா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. மத்திய அரசு அந்த தீர்ப்பை அமுல்படுத்துறது காலதாமம் செஞ்சது. அதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தவனு 22 நாட்கள் கூட்டணியில் இருந்தாலும் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம். அப்படி இங்கு இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் தேர்ந்தெடுக்க 39 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. இவர்கள் தான் போய் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை, தொழில் செய்கின்ற தொழில் சார்ந்த பிரச்சனை, இதையெல்லாம் அந்த இடத்துல எடுத்து சொல்லி அழுத்தம் கொடுத்து இதற்கு ஒரு தீர்வு காணும். இருந்தாலும் எங்களிடத்தில் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நாங்களும் உங்களுக்காக நிச்சயமாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எந்தெந்த வகையில் இந்த தொழில் எம்எஸ்எம்இ தொழில் செய்கின்றவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்பதையெல்லாம் நீங்கள் கடிதம் மூலமாக கொடுங்க. நாங்கள் அதை வந்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட தெரிவித்து இதற்கு ஒரு தீர்வு காணுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். தேங்க்யூ.